ராஜ்மாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் என் பசங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. குருமா வச்சாலோ இல்லை சுண்டல் மாதிரி செஞ்சாலோ எது பண்ணாலும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5-6 விசில் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருவேன், கண்ணுக்கே தெரியாத மாதிரி. இது மசிச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா. எல்லாமே 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா போதும். ரொம்ப மசாலா போட்டால் ஜாஸ்தி ஆயிரும். காரப்பொடி வேணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். மசிச்சு வச்ச இந்த ராஜ்மாவையும் போட்டுட்டு லைட்டாக மல்லித்தூள் தூவி இறக்கணும்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். நான் உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ நான் உப்பு சேர்த்துக்கல. மாவு கொஞ்சம் லூஸாக பிசையணும், சப்பாத்தி மாவு. அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராது. ஒரு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஒரு உருண்டை ஸ்டஃபிங்கை வச்சு மாவு போட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பட்டர் போட்டு சுட்டோம்னா சும்மா வெறுமனை சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும். வேணும்னா எம்டி சால்னா வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.